மாமீஸ், வெல்கம் டு மினி பிடிஎஸ் சாமி OT7. இன்றைக்கி நம்ம ஜிம்மனோட ஒன் ஷாட் அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ் தான் பார்க்க போகிறோம். மினிக்கு கொஞ்சம் த்ரோட் சரியில்லை, அதனால் இன்றைக்கி வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்குமே விஷயம் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. லாஸ்ட்டாக நான் ரெக்கார்ட் பண்ணி போட்ட வீடியோவுக்கு நீங்கள் எல்லோரும் பண்ண எல்லா கமெண்ட்ஸையுமே நான் படித்தேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ். நானும் உங்கள் எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு சின்னதாக ஒரு இன்ட்ரோ பார்த்துடலாம். உங்கள் வீட்டில் அப்பா அம்மா நீங்கள், உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவனையும் ஜாரா. அவள் ஸ்கூல் படிச்சுட்ருக்கா. நீங்கள் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஜிம்மன் ஃபேமிலியில் ஜிம்மனோட அப்பா அம்மா, ஜிம்மனுக்கு ஒரு அண்ணா இருக்காங்க, அது சுகாவுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. ஒரு கேர்ள் பேபி இருக்குது 2 இயர்ஸில். ஜிம்மன் ஒரு ஆஃபீஸில் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. பேலன்ஸ் நம்ம ஸ்டோரியில் பார்த்துடலாம்டா. ஸோ இப்போது உங்கள் ஃபேமிலி, நீங்கள், உங்கள் அப்பா அம்மா தங்கச்சி 4 பேருமே ஒரு மண்டபத்துக்குள்ளே நடந்து போகிறீங்க. பிகாஸ் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக உள்ளே போயிட்டு அங்கே சேரில் உட்காந்துட்டீங்க. ஜிம்மனோட மேரேஜ் தான் நடக்க போகுது. ஜிம்மன் ஸ்டேஜில் உட்காந்துருக்காரு. அங்கே நிறைய பேர் எல்லாம் அப்படியே பேசிட்டு மேரேஜ் ஆக போகிறனால அந்த இடமே பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. நிறைய நாய்ஸோடு இருக்குது. நீங்கள் அப்படியே சும்மா உட்காந்து ஜிம்மனை பார்க்குறீங்க. ஜிம்மன் உங்களெல்லாம் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறாரு. அவர் வர வர எல்லாரையும் பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டுருக்காரு. நீங்கள் எல்லாருமே பேக் ஸ்மைல் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் ஸ்மூத்தாக போகுது. ஐயர்லாம் மந்திரம் சொல்லிகிட்ருக்காங்க. ஜிம்மனும் அதே மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. ஸோ கொஞ்சம் நேரம் பொறுத்து பொண்ணை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொண்ணு ரூமில் போய் பார்க்குறாங்க. ஆனால் அங்கே அந்த பொண்ணு இல்லை. ரெஸ்ட் ரூமில் இருக்காளான்னு சொல்லியும் செக் பண்ணுறாங்க. ரெஸ்ட் ரூம்லேயும் இல்லை. ஸோ அவங்க உள்ளே போனவங்க வெளியே ஜிம்மனோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க. ஸோ ஜிம்மன் அம்மாவும் போய் செக் பண்ணுறாங்க. காணோம். கால் பண்ணாலும் அந்த பொண்ணுக்கு கால் போக மாட்டேங்குது. இங்கே எல்லாருக்குமே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலை. ஸோ அவங்களும் வெளியே ஜிம்மனோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அப்படியே அது ஒவ்வொருத்தருக்காக தெரிய வருது. எல்லோரும் பொண்ணு இல்லை அப்படிங்கிறத மண்டபம் ஃபுல்லாக சர்ச் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போது அந்த மண்டபத்தோட சென்டரில் ஜிம்மனோட அப்பா அம்மா சேரில் உட்காந்துருக்காங்க. ஜிம்மன் அம்மா பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க. ஜிம்மன் அப்பா கண் கலங்கி உட்காந்துருக்காரு. ஆப்போசிட்டில் ஜிம்மன் சுகா நின்றுட்டுருக்காங்க. நிறைய கெஸ்ட்டும் சுற்றி நின்று என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. ஜிம்மனுக்கு இங்கே நடந்ததை ஏற்றுக்கவே முடியல. அவர் அப்படியே பிளாங்காக சேடாக நின்றுட்டுருக்காரு. ஸோ அப்போ ஜிம்மனோட அப்பா பக்கத்தில் உங்கள் அப்பாவும் உங்கள் மாமாவும் போகிறாங்க. உங்கள் மாமா ஜிம்மன் அப்பாவை பார்த்து, சரி விடுங்க, நடந்துச்சு, இதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மன் அப்பா நிமிர்ந்து உங்கள் மாமாவை பார்க்குறாரு. அப்போ தான் உங்கள் அப்பாவையும் பார்க்குறாரு. உங்கள் அப்பா பக்கத்தில் தான் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் அப்படியே ரொம்ப பாவமாக பார்க்குற மாதிரி பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஜிம்மன் அப்பா டக்குன்னு உங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு, நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருச்சு, அதுக்காக என் பையன் கல்யாணத்தை அப்படியே விட முடியாதுல்ல, அந்த பொண்ணையும் நான் தான் பார்த்து ஜிம்மனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நான் தான் சொன்னேன். ஆனால் இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ நான் கேட்குறது கூட சரியாக தப்பான்னு தெரில. என் பையனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா? உங்களுக்கு அதை கேட்டதும் செம்ம ஷாக் ஆகிடுச்சு. நீங்கள் உங்கள் அம்மா கையை பிடிச்சிட்டு, அம்மா அதெல்லாம் இல்லை, வேணான்னு சொல்லுமா அப்படின்றீங்க. உங்கள் அம்மா உங்களை கண்டுக்கவே இல்லை. உங்கள் அம்மா உங்கள் கையை விட்டுட்டு ஜிம்மன் அம்மா பக்கத்தில் போயிட்டு அவங்கள ஹக் பண்ணிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எது நடந்தாலும் நன்மைக்கே, அவ்வளோதான், அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம், நீங்கள் அழாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, அவ்வளோதான், உங்கள் அம்மாவும் அந்த பக்கம் போயிட்டாங்க அப்படின்னு. உங்கள் தங்கச்சி பேர் ஜாரா. அவள் உங்கள் கையை பிடிச்சிட்டு, என்னக்கா இப்படி பண்ணிகிட்ருக்காங்க, பேசாமல் நீ வீட்டில் அடம் பிடிச்ச மாதிரி உன்னை வீட்லேயே விட்டுட்டு வந்துருந்துருக்கலாம், கேட்காம கூட்டிகிட்டு என்னமோ பண்ண போகிறாங்க அப்படின்றா. நீங்கள் அவளை பாட்டு, தயவு செஞ்சு வாய மூடு, எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றாத. நீங்கள் அப்படியே ஜிம்மனை பார்க்குறீங்க. ஜிம்மனும் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் டக்குன்னு கீழே குனிஞ்சிக்கிறீங்க. உங்கள் அம்மா வேகமாக உங்கள் பக்கத்தில் ஒயன் வா அப்படின்னு சொல்லி உங்களை கையை பிடிச்சி அந்த பொண்ணு அந்த ரூம்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. உங்கள் கூடவே உங்கள் அப்பா மாமா, உங்கள் அத்தை, உங்கள் பெரியப்பா பெரியம்மான்னு சொல்லி இன்னும் நிறைய பேர் அப்படியே வந்துடுறாங்க. அந்த ரூம் ஃபுல்லாக ஆள் இருக்காங்க. உங்களை நிற்க வச்சுட்டு உங்களை சுற்றி எல்லோரும் நிற்கிறாங்க. உங்கள் அப்பா உங்கள் கையை பிடிச்சிட்டு, இங்கே பாரு, அப்பா எது பண்ணாலும் ஒரு நல்லதுக்கு தான் பண்ணுவேன், நீ கெட்டு போகணுன்னு என்றைக்குமே நான் நினைக்கவே மாட்டேன். அதே மாதிரி தான் எனக்கு ஜிம்மனை பற்றி நல்லா தெரியும். ஐ நோ நம்ம அவங்க ஃபேமிலி கூட அவ்வளோ க்ளோஸ் கிடையாது, ஏதாவது ஃபங்க்ஷனில் தான் மீட் பண்ணுவோம். இருந்தாலும் எனக்கு அந்த பையனை பற்றியும் அந்த ஃபேமிலியை பற்றியும் ரொம்ப நல்லா தெரியும். ஸோ நீ இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா ஏன்டா இவனை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி கண்டிப்பாக அந்த பையன் உன்னை ஃபீல் பண்ண வைக்கவே மாட்டான், சரியா அப்படின்றாங்க. நீங்கள் அப்படியே உங்கள் அப்பாவே பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் மாமா ஆமாம், நாங்கள் எல்லாருமே இருக்கோம்ல, எதானாலும் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அந்த ஃபேமிலி இருக்க சுச்சுவேஷனுக்கு இங்கே இருக்க யாராலுமே அவங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே கொடுக்க முடியாது. ஆனால் உன்னால் முடியும்.
நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டனா அந்த ஃபேமிலிக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா தெரியும். அவங்க உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க சரியா? நீ இப்போ பண்ணிக்கோ, நாங்கள்லாம் சொல்கிறோம்ல அப்படின்றாங்க. நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கி ஆட்டோமேட்டிக்காக டியர்ஸ் வருது. நீங்கள் உங்கள் டியர்ஸை வந்து வைப் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்போ வந்து அங்கே ஒரு பொண்ணு வரா, ஜானுன்னு சொல்லி உங்கள் மாமா பொண்ணு தான். அவங்க எல்லாரையும் பார்த்து, நீங்கள் எல்லோரும் இப்படி சுற்றி நின்று பேசுனீங்கனாலே இவள் பயந்துருவா. நீங்கள் எல்லோரும் வெளியே போங்க, அவளை ஒத்துக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே வெளியே போயிடுறாங்க. இப்போ அந்த ரூமில் வந்துட்டு நீங்கள், ஜானு, அப்புறம் ஜாரா 3 பேர் தான் இருக்கீங்க. ஜாரா வந்து அங்கே சேரில் உட்காந்துருக்கா. ஜானு வந்து உங்களை பெட்டில் உட்கார வச்சுட்டு, அயன், இங்கே பாரேன், நீ அலற அளவுக்குலாம் இங்கே ஒன்றுமே நடக்கல சரியா? உனக்கு ஜிம்மனை பிடிக்கும்னு எனக்கு தெரியும். நீங்கள் அப்படியே அவளை ஷாக்காக பார்க்குறீங்க. அவள் உங்களை பாட்டும் என்ன எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? எனக்கு நல்லா தெரியும். நீ எப்போலேருந்து அவனை லவ் பண்ணிகிட்ருக்குங்கிறது முதற்கொண்டு எனக்கு தெரியும். நான் உனக்கே அக்கா, அவன் மூஞ்சி பார்த்து எல்லாமே கண்டுபிடிச்சிடுவேன். இப்போ கூட நீ ஏன் நீ காலையில் கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த? உன் கண்ணு முன்னாடியே அவனுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு தானே? நீங்கள் அவளை பார்த்து ஆமான்னு தலையாட்டுறீங்க. அவள் சிரிச்சுட்டே, அப்புறம் என்ன, அவளாக போயிட்டா ஓகேவா? உன் ஜிம்மன் உனக்கு தான் வந்து சேரணுன்னு இருக்கான். அதனால தான் பாரு, வீட்டில் இருக்கவங்களே வந்து கேட்குறாங்க. இதெல்லாம் யாருக்காவது நடக்குமா? உனக்கு நடந்திருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோ, மிஸ் பண்ணிடாத. ஏன்னா இங்கே இன்னும் 2 முறை பொண்ணுங்க இருக்காங்க ஜிம்மனுக்கு. அதுவும் உன்னை விட அவங்களுக்கு தான் உரிமை அதிகம். அவங்கெல்லாம் அமைதியாக இருக்கனால எதுவும் தெரிஞ்சுக்கல. இப்போ நீ வேண்டான்னு சொன்னான்னு வையேன், அவளுங்க 2 பேர்த்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. உனக்கு வேணாட்டி சொல்லிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானே போய் சொல்லிடுறேன். இல்லை இல்லை இல்லை. அப்போ நீயே கல்யாணம் பண்ணிக்கிறியா? நானே பண்ணிக்கிறேன். ஜானு வந்து சிரிச்சுட்டு, எனக்கு தெரியும்டி கள்ளி. சரி இது வெளியே போய் நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானு போயிட்டு வெளியே போய் சொல்லிடுறா. உங்கள் அம்மா, பெரியம்மா, அத்தை அவங்கெல்லாம் மட்டும் உள்ளே வராங்க. ஸோ வந்து அவங்க உங்ககிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க, இருந்தாலும் உங்கள் கண்ணெலாம் கலங்கி தான் இருக்குது. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு ஒன்று உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. ஸோ ஒரு 10 மினிட்ஸ்லேயே உங்களுக்காக ஒரு சாரியோடு வராங்க. நீங்கள் உங்கள் அம்மா பாட்டு, இந்த சாரி அதான்டி பொங்கல் கெட்டு நீ கூட கட்டலல்ல, அதான் இதை கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ½ அன் ஹவர்லேயே உங்களுக்கு சாரி கட்டி உங்களை வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணிடுறாங்க. அப்படியே வந்து உங்களை வெளியே கூப்பிட்டு போகிறாங்க. பழையபடி ஜிம்மன் வந்து அதே பிளேஸில் உட்காந்துருக்காரு. ஆனால் அப்போது இருந்த ஹாப்பி ஜிம்மன் ஃபேஸில் இப்போ இல்லை. ரொம்பவே உம்முன்னு தான் உட்காந்துருக்காரு. நீங்களும் போகிறீங்க, உங்களை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜிம்மன் கையிலேருந்து தாலி எடுத்து கொடுத்துட்றாங்க. ஜிம்மனும் வந்து டைப் பண்ணிடுறாரு. 2 பேருமே சிரிக்கலாம் இல்லை, உம்முனே தான் இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலியாக வந்து உங்கள் கூட சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்படியே வந்து ஆஃப்டர்நூன் ஆகிடுது. உங்கள் ஃபேமிலியும் ஜிம்மன் ஃபேமிலியும் வந்து பேசிவிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜிம்மன் வீட்டுக்கு தான் போகிறீங்க. ஸோ அங்கே வந்துட்டு இந்த தமிழ் ட்ரெடிஷ்னல் படி பால் பழம் கொடுக்குறது இது மாதிரிலாம் வந்து கொஞ்சம் நேரம் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து டயர்டாக இருந்தது, ப்ளஸ் இவ்வளோ விஷயம் நடந்ததுனால எல்லோரும் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு 3 ரூம்ஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளெல்லாம் போயிட்டு எல்லோரும் அப்படியே வந்து ஆளுக்கு ஒரு பக்கம் பட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆஃப்டர்நூன் போலயே. நீங்களும் ஜிம்மனும் ஹாலில் உட்காந்துருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் வந்து ஜாரா மட்டும் உட்காந்துட்ருக்கா. ஜானு எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ நீங்கள் 3 பேர் தான் ஹாலில் இருக்கீங்க. ஜாரா அவங்கள பாட்டு, ஐயன், உனக்கு தூக்கம் வருதா? இல்லை, எனக்கு தூக்கம் வருதே. சரி போய் தூங்கு போ. அங்கே ரூம்லலாம் இடமே இல்லை ஐயன். ஜிம்மன் வந்து பாட்டு, என் ரூம் மாடியில் இருக்குது, ஃப்ரீயாக தான் இருக்குது, நீ அங்கே போய் தூங்கு போ அப்படின்னு சொல்கிறான். ஜாரா வந்து ஜிம்மனை பாட்டு, போட்டுமா, போ. அவள் உங்களை பார்க்குறா, நீங்களும் போன்னு சொல்லி சிக்னல் கொடுக்குறீங்க. அவளும் வந்து அந்த ரூமுக்கு போயிட்டு ஜிம்மன் ரூமில் பார்த்து தூங்கிடுறா. இப்போ ஹாலில் வந்து நீங்களும் ஜிம்மனும் மட்டும்தான் இருக்கீங்க. உங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸு வேறு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சிட்டு போய் அந்த ரூமை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. 3 ரூம்லேயும் அவ்வளோ பேர் பார்த்து தூங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு ரூம் போகிறீங்க, அந்த ரூமில் தான் உங்கள் அம்மாலாம் தூங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே போயிட்டு உங்கள் அம்மா பக்கத்தில் வந்து பெட்டில் உட்காந்துட்டு மைண்ட் வாய்ஸ்லேயே வந்துட்டு, நேற்று உன் கூட ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்த பொண்ணுக்கு இப்போது கல்யாணம் ஆகிடுச்சு, ஆனால் கொஞ்சம் கூட அந்த வருத்தம் இல்லாமல் இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் குடும்பத்துலலாம் வந்து பிறந்தல்ல, என்ன சொல்லணும், அப்படியே தனியாக விட்டுட்டு வந்தாச்சு எல்லாம். ச்சே, இப்படி ஒரு குடும்பத்தில் வந்து பிறந்த அப்படின்னு நினச்சிட்டு உங்கள் அம்மாவே பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி எழுந்திரிச்சிட்றாங்க. எந்திரிச்சதும் ஃபஸ்ட்டு உங்கள் அம்மாவுக்கு உங்கள் ஃபேஸ் தான் தருது. உங்கள் அம்மா டக்குன்னு பயந்துட்டு, ஐயோ பிசாசு, ஏன் நீ வந்து இப்படி பார்த்துட்டு உட்காந்துட்ருக்க? நீங்கள் உங்கள் அம்மா பாட்டு, அது ஒன்றும் இல்லை, காலையில் ஒரு கல்யாணத்தை அட்டன் பண்ணலான்னு வராத பிள்ளைய பிடிவாதம் பண்ணி இழுத்துட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு எப்படி ஒரு அம்மாவால் இப்படி தூங்க முடியும்னு யோசிச்சுட்ருக்கேன்.
உங்கள் அம்மா எந்திச்சு உட்காந்துட்டு, உனக்கு கொழுப்பு கொஞ்சம் நெஞ்சம் இல்லடி. எனக்கா? ஆ யோசிச்சு பாரு. காலையில் எப்படி கதறியிருப்பேன் அப்படின்றீங்க. உங்கள் அம்மா யோசிச்சு பார்க்குறாங்க. அதாவது காலைல ஃபங்க்ஷனுக்கு வந்து உங்கள் அம்மா, அப்பா, ஜாரா 3 பேரும் கிளம்பிட்டுருப்பாங்க. நீங்கள் மட்டும் சோஃபாலே தான் உட்காந்துருப்பீங்க. உங்கள் அம்மாவும் அப்பாவும் கிளம்பு கிளம்புன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் கேட்டே இருந்திருக்க மாட்டீங்க. நான் வரலன்னா வரலன்னு இருப்பீங்க. பட் லாஸ்ட்டாக உங்களை திட்டி உங்கள் அம்மா 2 அடியெல்லாம் போட்டு தான் கிளப்பி வர சொல்லி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. உங்கள் அம்மா அதை யோசிச்சு பார்த்து, சரி விடு, இன்றைக்கி உன் தலையெழுத்தில் இப்படி தான் நடக்கணும்னு இருந்திருக்கு போல், யாரால் மாற்ற முடியும்? ஓ! அப்படி தான் எழுதியிருக்கு. எழுதலை, நீங்களாம் எழுதிட்டீங்க அப்படின்றீங்க உங்கள் அம்மாட்ட. உங்கள் அம்மா, சரி விடுடி, இப்போதைக்கு என்ன, இப்போ இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. இதுக்கப்புறம் ஜிம்மன் தான் உன் ஹஸ்பண்ட். அவ்வளோதான். இதுதான் உன் லைஃப். இதுதான் உன் வீடு. சரியா? நீங்கள் உங்கள் அம்மாவை முறைச்சிட்டு, நீ ஏதாவது கதை சொல்லிட்டு போ. இப்போ எனக்கு கசகசன்னு இருக்குது. எனக்கு சாரி வேண்டாம். எனக்கு என்னோட நைட் ட்ரெஸ் தான் வேணும். இரு இன்னொரு 1/2 ஹவரில் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்பி நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இன்றைக்கி நைட்டு நீ நம்ம வீட்டில் தான் இருப்பேன். ஸோ அங்கே போய்ட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிக்கலாம் அப்படின்றாங்க. நீங்களும் ஓகேன்னு சொல்லிடுறீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் எந்திரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஈவினிங் போல் காஃபியெல்லாம் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஜிம்மன் வீட்டிலேருந்து கிளம்பிடுறீங்க உங்கள் வீட்டுக்கு. யார் யாருன்னா, நீங்கள், ஜிம்மன், ஜாரா, உங்கள் அப்பா, அம்மா. அப்புறம் ஜிம்மனோட அண்ணா ஷுஹாவும் விஜேகே, அவங்க 2 பேரும் வந்து ஜிம்மனோட ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இவங்க 3 பேரும் வந்து உங்கள் கூட வராங்க. உங்கள் வீட்டுக்கு போனதுமே வந்துட்டு நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. ஜிம்மன் ஆல்ரெடி அவங்க வீட்லேயும் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு வந்திருப்பாரு. ஸோ ஹாலில் வந்துட்டு அவங்க 4 பேரும் உட்காந்துருக்காங்க. உங்கள் அப்பா வந்து அவங்க 4 பேர்த்து கூடயும் பேசிகிட்டு இருக்காரு. ஜாரா வந்து அவர் ரூமுக்கு போயிட்டா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக. உங்கள் அம்மா வந்து நைட்டு டின்னர் செய்யலாங்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு சுடியை போட்டுட்டு கீழே இறங்கி கிச்சனுக்கு போகிறீங்க. உங்கள் அம்மா பாட்டு, என்ன நைட் ட்ரெஸ் போடுவேன்னு சொல்லிட்டு இருந்தா அப்புறம் சுடி போட்டு வந்திருக்கா? என் தலையெழுத்தில் அப்படி தான் எழுதியிருக்கு அப்படின்றீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்து சிரிச்சுட்டு, சரி நைட்டுக்கு என்ன வேணுன்றாங்க. அப்படியே பேசிவிட்டு நீங்களும் உங்கள் அம்மா வந்து டின்னர் ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. டின்னர்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா உங்கள் அம்மா போய் ஜிம்மனை கூட்டுவான்றாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, ஹாலில் காணும். உங்கள் அப்பா மட்டும்தான் இருக்காரு. நீங்கள் போயிட்டு, அப்பா எங்கே ஜிம்மன்? மாடியில் இருக்கான். சரி போய் கூட்டு வா. கூட்டு வா, நீ போய் கூப்பிட்டு போ. நானும் பார்க்குறேன், காலைல கல்யாணம் ஆனதுலேருந்து நீ அவன்கிட்ட பேசவே இல்லை. பேசலான்னு தெரியுதுல்ல, போப்பா போய் கூட்டு வாப்பா. உங்கள் அப்பா நான்லாம் போகமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. நீங்கள் ஜாரா ரூமுக்கு போகிறீங்க. அவள் வந்து பெட்டில் படுத்து மொபைல் பார்த்துட்ருக்கா. அவகிட்ட போய் மொபைலை வாங்கிட்டு, மாடியில் அவங்க 4 பேரும் இருக்காங்க, அவங்க 4 பேரையும் கூட்டிகிட்டு வந்துட்டு நீ ஃபோனை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இறங்கி போயிடுறீங்க. ஜாரா வந்து உங்களை திட்டிகிட்டே வந்து மாடிக்கு போகிறா. அங்கே அவங்க 4 பேரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஜிம்மன் வந்து அப்படியே சேடாக நிற்கிறாரு. ஜேகேன்ட்டு, இங்கே பாரு, அந்த பொண்ணை நீ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டதா? இல்லைன்னு நான் சொல்லலை, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அவளுக்கு உன் மேலே இஷ்டம் இல்லைடா. அவள் ஆல்ரெடி எவனையோ ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இழுத்துட்டு ஓடிட்டா. இதுக்கப்புறம் அவளே நினச்சி உன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்காத. இப்போ ஒன்று நம்பி புதுசாக ஒரு பொண்ணு வந்திருக்கா. சரியா? இவன் கூட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண பாரு, அவ்வளோதான் சொல்ல முடியும். வீன்ட்டு, ஆமாம், இங்கே அவனுக்கு ஒன்று கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் உன் லக்கு ஒன்று போனதும் இன்னொன்று வந்துடுச்சு. ஸோ தயவு செஞ்சு எக்காரணத்தை கொண்டு இந்த பொண்ணுக்கிட்ட அவன் மேலே இருக்க கோவத்தெல்லாம் காமிச்சிடாத அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். ஷுகான்ட்டு, விடுங்கடா பாவம், அவனே சோகத்தில் இருக்கான், நீங்கள் வேறு ஏன்னா இப்படி பண்ணிட்டுருக்கீங்க, கொஞ்ச நேரத்தில் அவனே தெரிஞ்சிருவான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் வந்து ஜாரா போகிறா. ஸோ ஜாராவோட கொலுசு சவுண்டு கேட்கவோ அவங்களாம் பேசுகிறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டெப்ஸ் கிட்டே பார்க்குறாங்க. ஜாரா அப்படியே எட்டி பார்த்துட்டு, அம்மா கீழே சாப்பிட்டு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. ஷுகன்ட்டு எப்போ வரோம் அப்படின்றாரு. ஸோ ஜாரா வந்து கீழே வந்துடுறா. அதுக்கப்புறம் அவங்க 4 பேருமே வராங்க. எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. டின்னர் கம்ப்ளீட் பண்ணதுமே ஷுஹா, ஜேகே, வி 3 பேரும் வந்து கிளம்பிடுறாங்க. நைட்டு தூங்குறதுக்காக உங்கள் அம்மா வந்து ஜிம்மனை உங்கள் ரூமுக்கு போக சொல்லிட்டாங்க. ஜாரா அவர் ரூமுக்கு போயிட்டா. உங்கள் அப்பாவும் அவங்க அப்பா அம்மா இருக்கிற ரூமுக்கு வந்து போயிட்டாங்க. நீங்களும் உங்கள் அம்மா மட்டும் கிச்சனில் நிற்கிறீங்க. நீங்கள் அப்படியே கையை கட்டி உங்கள் அம்மாவை முறைச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து ஆனால் பால் வந்து காய்ச்சிட்ருக்காங்க. நீங்கள் உங்கள் அம்மா பாட்டு, நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ அன்எக்ஸ்பெக்டடாக நடந்த மாதிரி இல்லை, எல்லாமே பிளான் பண்ணி பக்காவாக நடந்த மாதிரி இருக்குது. ஆமாண்டி, எனக்கு வேறு வேலை இல்லை, இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணுறது தான் என் வேலையா? நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படிதாம்மா இருக்குது. சரி சரி, எப்படியோ நினச்சிட்டு போ. இந்தா ரூமுக்கு போ. சின்னம்மா ரூமுக்கு போன்ற அதெல்லாம் போக முடியாது. ஒன்று பண்ணலாம். என்ன பண்ண போகிற? அது வந்துமா, ஜிம்மினையும் அப்பாவையும் ஒரு ரூமில் இருக்க சொல்லிடுவோம், நீங்கள் நானும் ஒரு ரூமில் இருப்போம். எப்படி ஐடியா? உன்ன மாதிரியே உன் ஐடியாவும் ரொம்ப மட்டமாக இருக்குது, ஒழுங்கு மரியாதையாக ரூமுக்கு போயிடும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து உங்களை ரூம் வாசல் வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் அம்மா பாட்டும், பயமாக இருக்குமா? அவன் என்ன உன்னை கடிச்சா திங்கப்புறம் போடி. நீங்களும் வந்து உங்கள் அம்மாவை முறைச்சிட்டு உள்ளே போயிடுறீங்க. உங்கள் அம்மா அதுக்கப்புறம் அவங்க ரூமுக்கு வந்து போயிடுறாங்க. ஜிம்மன் வந்து அங்கே பால்கனியில் நின்றுட்டுருக்காரு. நீங்கள் போயிட்டு அந்த
பால் சொம்பை வந்து அங்கே வச்சுட்டு கட்டிலில் போய் உட்காதிங்க. ஜிம்மன் வந்து டர்ன் பண்ணி பார்க்குறாரு. நீங்கள் ஜிம்மனை பார்க்குறீங்க, பட் ஸ்மைலெல்லாம் பண்ணல. ஜிம்மன் வந்து உங்கள் பக்கத்தில் உட்கார்றாரு. நீங்கள் ஜிம்மன் பார்க்குறீங்க, அவரும் உங்களை பார்க்குறாரு. பட் 2 பேருமே பேசிக்கல. அதுக்கப்புறம் ஜிம்மன் போய் பெட்டில் உள் சைட் படுத்துக்கிறாரு. நீங்களும் படுத்துறீங்க. நீங்கள் அப்படியே பெட்ஷீட்டை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு சீலிங்கை பார்த்து மைண்ட் வாய்ஸில், ச்சே வயன், எப்படியெல்லாம் உன் கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்ட, எவ்வளோ ரீல்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுருந்துருப்ப. ஆனால் பாரேன், எப்படி நடந்து முடிஞ்சிச்சு உன் கல்யாணம். அவ்வளோதான், இந்த ஆண்டவன் உனக்கு விதிச்சது அவ்வளோதான் போல். ஆனால் பரவாயில்ல, எப்படியோ உன் மனசுக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணிட்டியே, அது வரைக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு மனசுக்குள்ளே பேசிட்டு சிரிக்கிறது அப்புறம் உம்முன்னு ஆகிறது மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிம்மனுக்கு வந்து அதெல்லாம் தெரியுது. அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டே, என்ன ஒன்று போனது ஒன்று கிடச்சிருச்சுன்னாங்க, ஆனால் இது பைத்தியம் போலயே தனியாக சிரிச்சிட்ருக்கு. ஜிம்மன் அப்படின்னு நினச்சிட்டு உங்களை பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு ஜிம்மன் உங்களை பார்க்குறாருன்னு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் அப்படியே டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. ஜிம்மன் உங்களை பார்த்து என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள்ட்டு ஒன்றும் இல்லையே, நீங்கள் தானே என்னை பார்த்துட்டு இருந்தீங்க, நீ சிரிச்சிட்டு இருந்த, தனியாக சிரிக்கிறியே, அதான் பைத்தியம் ஆகிட்டியோன்னு பார்த்தேன். நான் ஒன்றும் பைத்தியம்லாம் ஆகலை, நல்லா தான் இருக்கேன், நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துக்கிறீங்க. ஜிம்மனும் வந்து ஆப்போசிட் சைடில் டேர்ன் பண்ணி படுத்துக்கிறாரு. ஸோ அப்படியே 2 பேரும் தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் போல் நீங்கள் இறங்கி கீழே வரீங்க. ஆல்ரெடி ஜிம்மன் கீழே தான் உட்காந்துட்டு ஃபோன் பேசிகிட்ருக்காரு. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா ஜிம்மனோட பேரண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி எல்லோரும் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. உங்கள் பெரியப்பா மாமா அது மாதிரி அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லோரும் வந்து ஹாலில் உட்காந்துருக்காங்க. நீங்கள் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரீங்க. ஜிம்மன் அப்பான்ட்டு, ஜிம்மன் இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை, எப்படி ஒயன் வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, ஒயன் ஃபஸ்ட்டு எப்படி டக்குன்னு அவளால் எல்லாத்தையும் ஏற்றுக்க முடியும். நீங்கள் உங்கள் பேர் கேட்கவும் வேகமாக வந்து கீழே போகிறீங்க. ஜிம்மன்ட்டு, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவள் அவங்க வீட்டிலே இருக்கட்டும், நான் மட்டும் அங்கே போகிறேன். ஜிம்மன் அம்மா வந்துட்டு, லூஸ் மாதிரி பேசாது ஜிம்மன், கல்யாணம் மறுநாளே இப்படி நீ தனியாக போனால் எப்படி இருக்கும், நல்லாவா இருக்கும். அம்மா அப்படின்னு புரிஞ்சுக்கவே மாட்டேறீங்க. ஆல்ரெடி பேசியிருந்தது தானே, கல்யாணம் ஆனது 1 வீக்கில் நான் வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு தனியாக போகிறது தானே பிளானு. டேய் நீ தனியாக போகிறது தான் பிளானு, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் 1 வாரம் இருந்தல்ல, அப்போ மட்டும் சொன்னல, இப்போ என்ன இன்றைக்கே போகிறேன்ட்டு நின்றுட்டுருக்க. அம்மா உங்களுக்கு அதெல்லாம் சொன்னால் புரியாது, நான் இன்றைக்கி போகிறேன்னா போகிறேன், அவ்வளோதான். நான் நாளையிலேருந்து ஆஃபீஸ்க்கு போக போகிறேன். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் அவளை என் கூட அனுப்புங்க, இல்லையா அவளை இங்கேயே வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நான் கிளம்புறேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வந்து எழுந்திரிச்சு உங்கள் ரூமுக்கு போயிடுறாரு. அவங்க எல்லாரும் அட் அ டைமில் உங்களை பார்க்குறாங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. உங்கள் அம்மான்ட்டு, என்னடி போய் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணலாமா, கிளம்புறியா. அம்மா என்ன கிளம்புறியான்னு கேட்குறா. அதெல்லாம் முடியாது, எனக்கு பயமாக இருக்குது, நான் இங்கேயே இருந்துக்கிறேன். அதான் அவர் மட்டும் போகிறேன்னு சொல்கிறார்ல, விடுங்க அவர் மட்டும் போட்டோம். உங்கள் மாமா உடனே, அவனுக்கு இன்றைக்கி போயே ஆகணுமா, அதனால அவன் போகிறேன்னு சொல்கிறான். கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்போ நீயும் அங்கே தானே போகணும். நீங்கள் உங்கள் மாமா பாட்டு, என்ன நேற்று என்னமோ எல்லோரும் ஒரு மாதிரி பேசுனீங்க, இன்றைக்கி என்னமோ அப்படியே வேறு மாதிரி பேசிகிட்ருக்கீங்க, உங்களையெல்லாம் நம்ப முடியாது போலவே. நான் 1 வீக் கழிச்சாவது போய்க்கிறேன், என்னால் இன்றைக்கெல்லாம் போக முடியாது. உங்கள் அம்மான்ட்டு, என் புரிஞ்சுக்கோ, கல்யாணம் ஆன மறுநாளே அவர் உன்னை விட்டுட்டு தனியாக போனால் நல்லாவா இருக்கும். அது அப்போ அவருக்கு தெரியணும்ல, அவருக்கு தெரியலங்கும் போது எனக்கு மட்டும் ஏன் தெரியணும், எனக்கும் தெரியாது. உங்கள் அப்பான்ட்டு, இங்கே பாரு ஏற்றெல்லாம் பேசிகிட்டு இருக்காத, ட்ரெஸ்ஸை பேக் பண்ணிட்டு கிளம்பு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா எஞ்சி போயிடுறாரு. நீங்கள் அழுதுகிட்டே உங்கள் ரூமுக்கு வந்து போயிடுறீங்க. ஜிம்மன் அங்கே பால்கனியில் நின்று வந்து ஃபோன் பேசிகிட்ருக்காரு. நீங்கள் போயிட்டு கோவமாக பெட்டில் உட்காந்துருக்கீங்க. உங்கள் அம்மா ஜாராலாம் வராங்க, ஜானுவும் வரா. ஸோ வந்தது சூட் கேஸ் எடுத்து வச்சு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணுறாங்க. பட் நீங்கள் என்ன வேணும் வேணாம் எதுவுமே சொல்ல, அப்படியே கோவமாக உட்காந்துருக்கீங்க. உங்கள் கண்ணிலேருந்து தண்ணியாக வருது, நீங்கள் அதை மட்டும் தொடச்சிட்டே உட்காந்துருக்கீங்க. அப்போ கரெக்டாக வந்து ரூம் டோரை வந்து யாரும் நாக் பண்ணுறாங்க. ஜிம்மன் போய் ஓப்பன் பண்ணுறாரு. வியும் ஜேகேவும் தான் உள்ளே வராங்க. 3 பேருமே வந்து பால்கனிக்கு போயிடுறாங்க. வி இருந்துட்டு, டேய் பாவம்டா அந்த பொண்ணு, நீ பாட்டுக்கு இன்றைக்கே கிளம்பலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்க, அவளுக்கு கஷ்டமாக இருக்குன்னு உனக்கு தோணலையா. நான் தான் அவளை இங்கேயே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டேனே, கேட்கலன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. என் கூட வந்தாலும் நான் ஏன்னு கேட்க மாட்டேன், வரலனாலும் நான் ஏன்னு கேட்க மாட்டேன். ஜேகே நீ அப்படியே தியாகின்னு நினப்பு மயிறு, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது ஜிம்மன். 1 வீக் இங்கே இருந்தால் தான் உனக்கு என்ன. டேய் 1 வீக்கில் என்னால் இங்கே இருக்க முடியாதுடா, எனக்கு எவ்வளோ ஆக்வர்டாக இருக்குது தெரியுமா இங்கே இருக்கிறது. வீடு விடு ஜேகே, இன்னும் நம்ம எவ்வளோ சொன்னாலும் இவன் கேட்கவே மாட்டான், எப்பவும் போல் அவன் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவான், விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உங்கள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. ஸோ உங்கள் அம்மா வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கீழே போயிடுறாங்க. நீங்களும் பின்னாடியே போயிடுறீங்க. அங்கே கார் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ காரில் வந்து உங்கள் லக்கேஜ் வைக்கிறாங்க. ஆல்ரெடி ஜிம்மனோட திங்ஸ் எல்லாமே அவர் அந்த வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணியிருப்பார் மேரேஜ்க்கு முன்னாடியே.
இப்போ காரில் வந்து நீங்களும் ஜிம்முனும் மட்டும்தான் போகிறீங்க. வேறு யாருமே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்க கூட வரல. நீங்கள் எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறீங்க. ஒரு 1/2 அன் ஹவர் ட்ராவல் கழிச்சு ஒரு வீட்டு முன்னாடி போய் நிற்குது. நீங்கள் வந்து இறங்கிட்டு உங்கள் லக்கேஜ் எடுக்க போகிறீங்க. ஜிம்முன்னு உங்களை பார்த்து, அவ்வளோ பெரிய அந்த 2 சூட்கேஸையும் நீ தூக்கிடுவேன். இப்போ தூக்க முடியலனா மட்டும் நீங்கள் தூக்கிட்டா வர போகிறீங்க? இல்லைல்ல, விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லக்கேஜ் 2யும் இறக்கி கீழே வைக்கிறீங்க. உங்களுக்கு அதுக்கே இடுப்பு வலிக்குது. நீங்கள் இடுப்பில் கையை வச்சுட்டு, என்ன கல்ல கில்ல அள்ளி உள்ளே போட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இழுக்க போகிறீங்க. ஜிம்முன்ட்டு, விடு நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கொண்டுட்டு வராரு. வீட்டு டோரை வந்து ஓப்பன் பண்ணிட்டு 2 பேருமே உள்ளே போகிறீங்க. ஜிம்மன் உங்களை பார்த்து, உன் வீட்லேயோ என் வீட்லேயோ இந்தளவுக்கு எந்த ஃபெசிலிட்டியும் இங்கே இருக்காது. இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோ. இதை வச்சு தான் நம்ம லைஃப்பை லீட் பண்ணணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் சூட்கேஸ் எடுத்துகிட்டு அந்த ரூமுக்கு போயிடுறீங்க. அங்கே ஒரு கபோர்ட் ஃபுல்லாக ஜிம்மனோட திங்ஸ் இருக்குது. ஸோ இன்னொரு கபோர்டில் வந்து நீங்கள் உங்கள் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அன்றைக்கி டே ஃபுல்லாக அப்படியே போயிடுது. நைட்டு போல் ஜிம்மன் வந்து கடையில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டாரு. 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டீங்க. ஸோ ரூமில் போய் உட்காந்துட்டு உங்கள் மொபைலை கையில் வச்சுருக்கீங்க. அதில் வந்து வீடியோ ப்ளே ஆகிட்டுருக்கு. பட் உங்கள் கவனம் எதுவுமே அந்த வீடியோவில் இல்லை. நீங்கள் அப்படியே இவ்வளோ நடந்துருச்சு, இவன் லைஃப் பார்ட்னர் வேறு ஒரு பொண்ணு நினச்சிட்டு திடீர்னு இப்போ நான் வந்து உட்காந்துருக்கேன். ஏதாவது பேசுகிறானா? எதுவுமே பேச மாட்டான். அந்த மேரேஜை பற்றியாவது பேசலாம்ல. சே, என்ன ஒயன் உன் வாழ்க்கை இப்படி மாறிடுச்சு அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்க. ஜிம்மன் வந்துட்டு, ஒயன் ஒயன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு ஜிம்மன். தள்ளி உட்கார். நீங்களும் தள்ளி உட்காதீங்க. ஜிம்மன் வந்து உங்கள் பக்கத்தில் உட்கார்றாரு. ஜிம்மன் வந்து உங்களை பார்த்து, எனக்கு தெரியும் இந்த கல்யாணத்தில் உனக்கு இஷ்டமே இல்லை. இவங்க எல்லாருமே வந்து உன்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் வந்து மேரேஜ்க்கு அக்செப்ட் பண்ண வச்சாங்க. நீயும் அதனால தான் ஒத்துக்கிட்டேன்னு. ஆனால் எனக்கு அதுக்கு என்ன பண்ணுறதுன்னெலாம் தெரில. அந்த பிளேஸில் எனக்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை, எனக்கு ஒன்று பிடிக்கும். நான் உன்னை பார்த்துருக்கேன் நிறைய ஃபங்க்ஷன்ஸில். ஸோ எனக்கு ஒன்று பிடிக்கும். அதனால தான் நான் மேரேஜ்க்கு வேணான்னு சொல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். உனக்கும் என்ன பிடிக்கும்னா நீ என் கூடவே இரு. இல்லை உனக்கு என்ன பிடிக்காதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 மந்த்ஸ்லேருந்து 6 மந்த்ஸ்க்குள்ளே டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடலாம். கிடைச்சதும் நீ உன் வீட்டுக்கே போயிட்டு நீ எப்படி உன் லைஃப்பில் இருக்கணும்னு ஆசைப்பட்டியோ அதே மாதிரி இருந்துக்கும். குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறான். நீங்கள் பாட்டு, என்ன நீ பாட்டுக்கு வந்த பேசணும்னு சொன்னால் பேசினா, இப்போ நீ பாட்டுக்கு படுத்துக்கிட்ட. ஜிம்மன் நினச்சிட்டு, வேறு என்ன பண்ணணுமா? ஹலோ மிஸ்டர், நான் என்ன பேச வரேங்கிறதையும் நீ கேட்கணும். சரி சொல்லு. நீங்கள் பாட்டு, எனக்கும் உன்னை பிடிக்கும். நானும் அப்பப்போ உன்னை சைட்லாம் அடிச்சிருக்கேன். சொல்லப்போனால் க்ரஷன் கூட வச்சுக்கோயேன். அதனால தான் நானும் போனால் போதுன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இல்லைனா என்னெல்லாம் யாராலையும் ஃபோர்ஸ் பண்ணியெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, தெரிஞ்சுக்கோ. அப்பா சொல்கிறேன், ஆட்டுக்குட்டி சொல்கிறாங்க, அதுக்காகலாம் கேட்குற பொண்ணு நான் கிடையாது. ஜிம்மன் உங்களை பாட்டு, அப்படி பாவி, நான் உன்னை அப்பாவி யாரையும் எதிர்த்து பேச மாட்டேன், ரொம்ப சமத்து பொண்ணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். நீ என்ன இந்த போடுற? நீ அப்படி நினச்சா அது ஓன் தப்பு. அதில் ஏன் தப்பு எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் உன்னை வந்து என்ன அப்படி நினச்சிக்கோன்னு சொல்லவே இல்லை. ஸோ டைவர்ஸ் வாங்குறது அதெல்லாம் வந்து தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து என் அப்பா அம்மா போடுற சண்டையெல்லாம் பார்த்துருக்கேன். எவ்வளோ சண்டை போட்டாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருப்பாங்க. 24 ஹார்ஸ்க்கு மேலே அவங்க பேசாமல் இருந்து நான் பார்த்ததே கிடையாது. ஸோ நானும் என் லைஃப் பார்ட்னர் கூட அப்படிலாம் தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அதனால் பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீ தான் என் ஹஸ்பண்ட், நான் தான் உன் ஒய்ஃப். என்னால் வந்துட்டு இந்த டைவர்ஸ் கொடுக்குறத பற்றியெல்லாம் யோசிக்க முடியாது, ஓகேவா? இதுக்கப்புறம் நீயும் டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னாலும் என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இப்போ தூங்கு, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் திரும்பி படுத்துக்கிறீங்க. ஜிம்மன் வந்து சிரிச்சிட்டு, ஆள் தான் பார்க்க க்யூட்டுன்னு நினச்சா அவள் பண்ணுறது கூட க்யூட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தூங்கிடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 8:30 போல் நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சுன்னு சொல்லி எல்லாமே செஞ்சு வச்சிட்டிங்க. பட் ஜிம்மன் இன்னும் எந்திரிக்கவே இல்லை. நீங்கள் ரூம் எட்டி பாட்டு, மணி 8:30 இன்னும் எந்திரிக்கலை. ஆஃபீஸ்க்கு போகணுன்னு வேறு சொல்லிட்டு வந்தானே, ஆஃபீஸ் எத்தனை மணிக்குன்னு வேறு தெரில. எழுப்புவோமா வேண்டாமா? நைட்டு வேறு அப்படிலாம் பேசிட்டோம், அக்வர்டாக இருக்குது இப்போ இவனை போய் பார்க்குறதுக்கும். என்ன ஏன் பண்ண போகிற அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே போயிட்டு, ஜிம்மன் ஆஃபீஸ் போகிறேன்னு சொன்னால் தூங்கிட்டே இருக்க, மணி 8:30. ஜிம்மன் எழுந்துச்சி உங்களை பார்த்து, அது அங்கேருந்து வரணுமேங்கிறதுக்காக சும்மா போய் சொன்னேன். நான் நெக்ஸ்ட் வீக் தான் ஆஃபீஸ் போவேன், ஸோ நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறாரு.
நீங்கள் பாட்டு ஏய் லூசு பயலே, இதை நேற்று வந்த பின்னாடியே சொல்லக்கூடாதாடா? நான் உனக்காக நீ ஆஃபீஸ் போகிறேன்னு நினச்சி பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சுன்னு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். காலைல 6 மணிக்கெல்லாம் எழுந்தேன். என் சரித்திரத்துலேயே இல்லை நான் 6 மணிக்கு எழுந்திரிச்சிடலாம், 8 மணிக்கு தான் எழுந்திரிப்பேன். உனக்காக பார்த்து பார்த்து அவ்வளோ பண்ணி வச்சுருக்கேன். நீ என்னடானா பொறுப்பு எல்லாமே இப்படி பேசிகிட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதையாக எழுந்துச்சி வந்து சாப்பிடுவா. எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லி ஜிப்பன் கையை பிடிச்சி இழுக்கிறீங்க. ஆனால் உங்களை பார்த்து ஏ ராட்சசி, ஒன்று ஏடி கேட்காம லஞ்செல்லாம் செய்ய சொன்னது? நீ தானடா ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க வீட்டில். ஜிம்மு நினச்சிட்டு சரி விடு, அதான் செஞ்சுட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிடுறாரு. நீங்கள் போயிட்டு அங்கே டைனிங் டேபிளில் வந்து உட்காந்துருக்கீங்க. ஜிம்முனும் வராது. ஸோ 2 பேருக்கும் சர்வ் பண்ணிட்டு 2 பேருமே சாப்பிட்றீங்க. ஜிம்முன்னு உங்களை பார்த்து பா எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நீ நல்லா சமைப்பண்ணு, ஆனால் இவ்வளோ நல்லா சமைப்பன்னு எதிர்பார்க்கல, சூப்பராக இருக்குது. நீங்கள் சிரிச்சிட்டு தேங்க்யூ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிம்முனும் சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு போர் அடிக்குது. நீங்கள் ஜிம்முனை பாட்டு எனக்கு போர் அடிக்கலையா? போர் அடிக்குது தான், ப்ரோக்ராம் எதுவுமே நல்லா இல்லை. சரி வெளியே போகலாமா? ஜிம்முன்னு உங்களை பாட்டு எங்கே போகிறது? எங்கேயாவது போகலாம், வீட்டுக்குள்ளேயே இருக்க ஒரு மாதிரி இருக்குது, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உங்களை கூப்பிட்றாரு. 2 பேரும் ரெடி ஆகிட்டு பைக்கில் தான் போகிறீங்க. நீங்கள் பேக் சைடில் வந்து டபுள் சைட் லெக் போட்ட மாதிரி தான் உட்காந்துருக்கீங்க. ஸோ அந்த ரோட்டில் வந்து போயிட்டுருக்கும்போது உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஸ்மைலிங் ஃபேஸோட ஜிம்முனை வந்து பேக் சைட்லேருந்து பார்த்துட்டு எத்தனை டைம் என்னோடய இமேஜினேஷன்லேயே அவங்க கூட பைக்கில் போயிருப்பேன் தெரியுமா? ஆனால் இன்றைக்கி நான் நிஜத்துலேயே போகிறேன். ஆனால் இப்போவும் எனக்கு இது கனவு மாதிரியே இருக்குது. அயன் நீ ஆசைப்பட்ட லைஃப் பார்ட்னர் கிடைச்சிட்டா. ஸோ லைஃபே இதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ தான் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க. கொஞ்சம் தூரத்துலேயே வந்து ஜிமன் வந்து ஒரு மால் முன்னாடி ஸ்டாப் பண்ணுறாரு. 2 பேரும் இறங்கி உள்ளே போகிறீங்க. ஜிமன் போனதும் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுக்குறாரு. சாப்பிட்டுட்டே 2 பேரும் அப்படியே சுற்றிட்டு இருக்கீங்க. அங்கே வந்து ஒரு துணி கடை இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் விண்டோ ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே விளையாடுறதுக்கான இடமா இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு நீங்களும் ஜிம்முன்னு விளையாடுறீங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஹெசிடேஷனோட ஒருத்தர் இடிச்சுக்கிட்டா சாரி கேட்டுட்டா அப்படி போயிட்டுருக்கு. அப்படியே போக போக 2 பேரும் ரொம்ப ஜாலியாக மிங்கிளாகி செம்மையாக விளையாட ஆரம்பிச்சிட்டிங்க. அப்படியே ஈவினிங் ஆகிடுது. ஈவினிங் போல் தான் உங்களுக்கு பசிக்குது. நீங்கள் ஜிம்மனை பாட்டு டைம் என்ன எனக்கு பசிக்குது. ஜிம்மன் பாட்டு ஓ மை காட் 5 மணி ஆயிடுச்சு, சரி சரி வா போயிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு போகிறாரு. 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் ஜிம்மனை பாட்டு சீரியஸ்லி செம்ம ஹாப்பியாக இருந்தது தெரியுமா? நான் எக்ஸ்பெக்டே பண்ணல நீ இவ்வளோ ஜாலியாக விளையாடுவேன்னு. சூப்பராக இருந்தது. அடிக்கடி இதே மாதிரி கூப்பிட்டு வரியா? கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பேரும் வந்து வீட்டுக்கு கிளம்பிடுறீங்க. அன்றைக்கி நைட்டு 2 பேரும் போனதுமே தூங்கிடுறீங்க. ஸோ அந்த 1 வீக் ஃபுல்லாகவே எங்கேயாவது பக்கத்தில் வெளியே போகிறது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு மட்டும் போகிறதுன்னு சொல்லி ஜிம்மன் கூட வந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ இப்போ நீங்களும் ஜிம்மனும் ஓரளவுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஜோனுக்குள்ளே வந்துட்டீங்க. இன்றைக்கி தான் வந்து ஜிம்மன் மேரேஜ்க்கு அப்புறமா ஆஃபீஸ் போக போகிறாரு. ஸோ நீங்கள் ஜிம்மனுக்காக லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டு லஞ்செல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டிங்க. ஜிம்மனும் சாப்பிட்டு கிளம்ப போகிறாரு. நீங்கள் அப்படியே வந்து வாசல் வரைக்கும் போயிட்டு அவரோட பேகெல்லாம் கொடுக்குறீங்க. ஜிம்மன் வந்து பைக்கில் வந்து எல்லாத்தையும் ரெடியாக வச்சுட்டு பைக் ஏற போகிறாரு. அவருக்கு டக்குன்னு ஏதோ ஞாபகம் வருது. பைக்கில் ஏறாமல் உங்ககிட்ட வராது. நீங்கள் பாட்டு என்னாச்சு, ஏதாவது மறந்துட்டியா என்ன? ஜிம்மன் உங்களை பாட்டு ஆமாம் ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். என்னது அது? அது நான் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடிலேருந்தே யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த பொண்ணு இல்லை, அதுக்கும் முன்னாடிலேருந்து எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறமா டெய்லி ஆஃபீஸ் போகும்போது என் ஒய்ஃபோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு போகணுன்னு அதை மறந்துட்டேன். ஸோ அதான் இன்றைக்கி தானே ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ் போகிறேன், ஸோ இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. நீங்கள் அப்படியே ஜிம்மனையே பார்க்குறீங்க. அவன் பாய் சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். நீங்கள் ஜிம்மன் போகிறத பார்த்ததும் டக்குன்னு கதவை சத்திட்டு உள்ளே வந்ததுக்கு உங்களுக்கு செம்ம ஷையாக இருக்குது. நீங்கள் அப்படியே வந்து பெட்டில் குப்புற படுத்துக்கிட்டீங்க. உங்கள் ஃபேஸில் கையை வச்சுட்டு ஐயோ ஜிம்மன் ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி வெக்கமாக வருது. நீங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறமா எழுந்துச்சி எல்லா ஒர்க்கையும் முடிச்சிட்டிங்க. ஈவினிங் ஜிம்மன் வர டைம் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அந்த டைமில் கரெக்டாக காஃபி எல்லாம் போட்டு ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணுறீங்க. ஜிம்மன் வந்துடுறாரு. நீங்கள் ஜிம்மன் வரவும் நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, நான் டெரஸில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. ஜிம்மனும் ஓகேன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வராது. அங்கே நீங்கள் வந்து அந்த டெரஸில் நின்றுட்டு பக்கத்தில் வந்து 2 கப்பில் காஃபி கொஞ்சம் பிஸ்கெட்ஸ்லாம் வச்சுட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஜிம்மன் வந்துட்டு காஃபியெல்லாம் போட்டு கொண்டு வந்துட்டியா? எடுத்துக்கோ. ஜிம்மனும் வந்து காஃபி எடுத்துக்கிறாரு. 2 பேரும் அங்கேயே நின்றுட்டு அப்படியே அந்த சன்செட் ஆகிறத வந்து மாடியிலேருந்து பார்த்துட்டு காஃபி குடிச்சிட்ருக்கீங்க. ஜிம்மன் உங்களை பார்த்து பரவாயில்லையே இப்படி நின்று காஃபி குடிக்கிறது கூட நல்லாயிருக்கு. எப்போவுமே நான் ஹால்லேயே தான் உட்காந்து காஃபி குடிப்பேன். எனக்கு இப்படி காஃபி குடிக்க ரொம்ப பிடிக்கும், அதான் நீ கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிம்மன் வந்து காஃபியெல்லாம் குடிச்சு முடிச்சது உங்களை பாட்டு நிஜமாக நான் எக்ஸ்பெக்டே பண்ணல.
நீ என் லைஃப் பார்ட்னராக வருவ, இப்படி ஒரு லைஃப் நமக்கு அமையும், நம்ம 2 பேரும் இப்படி அதை இவ்வளோ ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்குவோன்னு அப்படின்றாரு. நீங்கள் பாட்டு நானும் தான் நினைக்கல. அந்த பொண்ணு நினச்சி இதுக்கப்புறம் லைஃப் லாங் அவள் தான் அவன் கூட இருப்பான்னு நினச்சேன், பட் நானே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. ஜிமன் பாட்டு என்ன சிரிக்கிற? ஆ நான் தான் சொன்னேன்ல எனக்கு உன்னை பிடிக்கும்னு, அதான் அப்படின்றீங்க. ஜிம்னன்ட்டு அதுவும் சரிதான் அப்படின்றாரு. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் அங்கே நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. ஒருத்தரை பற்றி ஒருத்தர் கொஞ்சம் மனசை விட்டு பேசிக்கிறீங்க. மேரேஜ்க்கு முன்னாடியே உங்கள் 2 பேத்துக்கு ஒருத்தர் ஒருத்தர் லைட்டாக பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அப்படியே உங்கள் 2 பேத்துக்குள்ளே இருந்த அந்த குட்டி பப்பியில் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆகி ஒரு 2 மந்த் ஆகிடுச்சு. இந்த 2 மந்த்தாகவே நீங்கள் 2 பேருமே சரி உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கெலாம் போகவே இல்லை. 2 மந்த் ஆகிட்டனால உங்கள் அம்மாவே கால் பண்ணி உங்களை வந்து வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்ருப்பாங்க. நீங்களும் ஃப்ரைடே ஈவினிங் போல் ஜிமன் வந்தது ஜிமன்கிட்ட சொல்கிறீங்க. ஸோ அவரும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. அதனால் 2 பேருமே வந்து கிளம்பி உங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போகிறீங்க. உங்கள் அம்மா உங்கள் 2 பேர்த்தையும் வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் டின்னர்லாம் சாப்பிட்டு தூங்கிறதுக்காக உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. நீங்களும் ஜிமனும் வந்து பெட்டில் படுத்துருக்கீங்க. ஜிமன் வந்து உங்களை பாட்டு கேட்கணும்னு நினச்சேன், நம்ம கல்யாணம் அன்றைக்கி நைட்டு எதுக்குடி கட்டிலில் படுத்துட்டு பைத்தியம் மாதிரி தானாக சிரிச்சிட்டு இருந்த? நானா? நீ தான் தெரியல. எனக்கெல்லாம் அன்னைக்கு கேட்டாலே ஞாபகம் வந்திருக்காது, 2 மாதம் கழித்து கேட்குறீங்க, இதெல்லாம் எப்படி எனக்கு ஞாபகம் இருக்கும்? எனக்கெல்லாம் மறந்து போச்சு அப்படின்றீங்க. ஜிமன் உங்களை பாட்டு அது சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்டே வராது. நீங்கள் ஜிம்மனை பாட்டு என்ன பண்ணுறா, எதுக்கு இப்போ நீ கேட்டே வர, ஒழுங்காக தள்ளியே படாமா? எது தள்ளி படுக்கணுமா? ஹலோ, எனக்கும் உனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, 2 மாதம் ஆச்சு தெரியும்ல. 2 மாதமாக நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்ததே பெரிய விஷயம். இதுக்கப்புறமும் நான் அப்படியே இருப்பேன் நினச்சிட்ருக்கியா நீ? வாய்ப்பே இல்லை செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்டே வராது. நீங்கள் இங்கே பாரு ஜிமன், என் மேலே கையை வச்சேன் நான் அப்புறம் கத்திடுவேன். கத்து. உங்கள் அம்மா அப்பா வந்து என்னவா திட்டுவாங்க? வாய்ப்பே இல்லை, ஒன்று தான் திட்டுவாங்க. உங்கள் அம்மாலாம் உன்னை அடித்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நீங்கள் ஜிம்மனை பாட்டு ஃப்ராடு, உண்மையை சொல்லு, அங்கே இருந்தால் நான் எப்படி இருந்தாலும் தப்பிச்சிருவேன்றனால தானே இங்கே கூட்டிகிட்டு வந்த நீ. ஜிமன் உங்களை பார்த்து நக்கலாக சிரிச்சிட்டு, பின்ன அவசரமாக இன்றைக்கி சாயந்தரமே உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு உன்னை கூட்டு வரணும்னு எனக்கு என்ன ஆசையா? எனக்கு தெரியும்டி, அங்கே இருந்தால் நீ எப்படி இருந்தாலும் எதையாவது சொல்லி மழுப்பிட்டே இருப்பேன்னு, அதான் எது வந்தாலும் இங்கே வந்து பார்த்துக்கலான்ட்டு உடனே கூட்டிகிட்டு வந்துட்டேன். நீங்கள் ஜிம்மனை பாட்டு இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, நீ ரூமில் தனியாகவே தூங்கு, நான் என் தங்கச்சி ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எழுந்துச்சி ஓடுறீங்க. நீங்கள் கதவை திறக்கிறதுக்குள்ளே ஜிம்மன் வந்து உங்களை லாக் பண்ணிட்டாரு. நீங்கள் ஜிம்மனை பார்க்குறீங்க, நீங்கள் லாக்கை லைட்டாக ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவர் உங்களை அந்த டோரில் அப்படியே பின் பண்ணிட்டு அந்த லாக்கை வந்து ஃபுல்லாக போட்டு, இதுக்கப்புறம் உன்னால் எங்கேயுமே ஓட முடியாது, யா ஒன்லி மைண்ட், புரிஞ்சுதா? ஜிம்மன் இங்கே பாரு, இப்படிலாம் பேசாத. என்னடி வாய்ஸ் உள்ள போயிடுச்சு, தள்ளி நில்லு, அப்போ தான் வாய்ஸ் வெளியே வரும். உன் வாய்ஸ் வெளியவே வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட க்ளோஸாக வராது. உங்களுக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் அப்படியே கண்ணை மூடி நின்றுக்கிறீங்க. ஜிம்மன் அப்படியே வந்து ஸ்லோவாக உங்கள் லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணுறாரு. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் ஹாட் ஸ்டானாக தான் இருக்கும், தயவு செஞ்சு ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. ஜிம்மன் அப்படியே வந்து ஒரு 5 மினிட்ஸ் கிஸ் பண்ணிட்டே இருக்காரு. நீங்களும் அந்த கிஸ்ஸில் மெல்ட் ஆகி உங்களை மறந்து அப்படியே வந்து பேக் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அந்த கிஸ் இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட்டப் ஆகுது. ஜிம்மன் வேகமாக கிஸ் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அப்படியே ஒரு கையில் வந்து உங்கள் ஹிப்பை ஹோல்ட் பண்ணி உங்களை லிஃப்ட் பண்ணிடுறாரு. நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி ஜிம்மனை பார்க்குறீங்க, அவரும் ஐஸ் ஓப்பன் பண்ணி உங்களை பார்க்குறாரு. அப்படியே கொண்டு வந்து உங்களை பெட்டில் படுக்க வச்சுட்டு உங்கள் மேலே வந்து ஹோவர் ஆகுறாரு. நீங்கள் ஜிம்மன் ஐஸையே பார்க்குறீங்க. அவர் ஸ்மைல் பண்ணிட்டே வந்து உங்கள் ஐஸில் கிஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து உங்கள் நெக்கு கிட்டே வராது. வந்துட்டு உங்கள் நெக்கில் வந்து ஒரு மூல் இருக்குது. ஸோ அது மேலே கிஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து லைட்டாக லிக் பண்ணுறாரு. உங்களுக்கு கூசுது. நீங்கள் ஜிம்மனோட ஷர்ட்டில் கையை வச்சு ஜிம்மனை வந்து புஷ் பண்ணுறீங்க. ஜிம்மன் உங்கள் 2 கையை எடுத்து உங்கள் ஹெட்டுக்கு மேலே வச்சு ஒரு கையில் வந்து லாக் பண்ணி பிடிச்சிக்கிறாரு. ஸோ பிடிச்சிட்டு அப்படியே அந்த இடத்துல வந்து கிஸ் பண்ணி சக் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து மோன் பண்ணவே கூடாதுன்னு சொல்லி உங்கள் லிப்ஸை வந்து டைட்டாக பைட் பண்ணிட்டுருக்கீங்க. ஜிம்மன் வந்து என்ன சவுண்டே போல் நிமிர்ந்து பார்க்குறாரு. நீங்கள் அப்படி இருக்கீங்க. நீங்கள் ஜிம்மன் எதுவுமே பண்ணலேன்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் கண்ணை திறக்கிறீங்க. ஜிம்மன் உங்களை பாட்டு லிப்ஸையும் எப்படி வச்சுருக்க, நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அவர் உங்களை பாட்டு சும்மாவே செம்மையாக இருப்ப, இப்போ பார்க்க இன்னும் செம்மையாக இருக்க, இப்போ நீ உன் லிப்ஸை விடலை, அதுக்கப்புறம் நான் பைட் பண்ணுவேன். நீங்கள் டக்குன்னு உங்கள் லிப்ஸை விட்டுறீங்க. ஜிம்மன் மறுபடியும் வந்து கிஸ் பண்ணி பைட் பண்ணுறாரு.
அந்த கிஸ் அப்படியே டீப் ஆகிட்டே இருக்குது. ஜிம்மன் அப்படியே வந்து அவரோட ஷர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுறாரு. நீங்களும் வந்துட்டு ஒரு ஷர்ட்டோ பேண்ட்டோ தான் போட்டிருப்பீங்க நைட் ட்ரெஸ் மாதிரி. ஸோ அப்படியே வந்து உங்கள் ஷர்ட் பட்டனே ரிமூவ் பண்ணுறாரு. நீங்கள் டக்குன்னு ஜிம்மன் கையை பிடிச்சிட்டு ஜிம்மன் ப்ளீஸ் இன்றைக்கி வேண்டாமே. ஏன்? எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஓ அப்போ நாளைக்கு பண்ணால் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்காது. அப்படி இல்லை. ஆஹா அப்போ நாளைக்கு தான் பிளான் பண்ணி எஸ்கேப் ஆகிடுவேன் அப்படி தானே? அது தெரியும் டி ஃப்ராடு, உன் மூளையை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், இன்றைக்கே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நைட் லைட் மட்டும்தான் எரிஞ்சிட்ருக்கும். ஜிம்மன் வந்து அதையும் ஆஃப் பண்ணிடுறாரு. ஸோ ஒரு 10 மினிட்ஸ்லேயே 2 பேருமே ட்ரெஸ் எல்லாம் இருக்கீங்க ஒரே ஒரு பெட்ஷீட்குள்ளே. ஜிம்மன் அப்படியே வந்து உங்கள் ஷோல்டர்லலாம் வந்து கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து லைட்டாக மூன் பண்ணுறீங்க. ஜிம்மன் அப்படியே உங்கள் இயர்ஸ் கிட்டே வந்துட்டு ஓகே ஸ்டார்ட் பண்ண போகிறேன், தயவு செஞ்சு கத்தி ஊரை கூட்டிடாத அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே ஜிம்மனை பார்க்குறீங்க. அவர் அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு செம்ம பெயினாக இருக்குது. நீங்கள் ஜிம்மனோட ஷோல்டர்லேயே வந்து அடிச்சுட்டு போது ஸ்டாப் பண்ணுறீங்க. பட் அவர் கேட்கவே இல்லை. அப்படியே வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. நீங்களும் பெயின்லேருந்து டைவர்ட் ஆகிறதுக்காக கிஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ அப்படியே ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு பெயின்லாம் போயிடுச்சு. 2 பேரும் அப்படியே வந்து உங்கள் லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஃபிசிக்கலாகவும். நெக்ஸ்ட் டே மார்னிங் போல் நீங்கள் எந்திச்சி பார்க்குறீங்க. ஜிம்மன் வந்துட்டு கட்டில்லையே வந்து பேண்ட்டை மட்டும் போட்டு உட்காந்து லேப்டாப்பில் ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் எந்திரிக்கிறீங்க. உங்களுக்கு செம்மையாக உங்கள் கால் வயிறுலாம் வலிக்குது. நீங்கள் அப்படியே ஜிம்மனை பார்க்குறீங்க. ஒரு நாட்டியாக அவர் ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்கள் முறைச்சிட்டு வேணான்னு சொன்னேன்ல கேட்டியாடா, எப்படி வலிக்குது தெரியுமா? தெரிச்சலாம். ஃபர்ஸ்ட் டைமில் அப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் டைம்லேருந்து வலிக்காது. அப்படியே வலிச்சாலும் நான் ஜென்டலாக பண்ணுறேன். நீங்கள் அங்கே இருக்க பில்லோ தூக்கி ஜிம்மன் மேலே எரிஞ்சிட்டு பெட்ஷீட்டை ஃபுல்லாக எடுத்து விராப் பண்ணிட்டு எஞ்சி நிற்கிறீங்க. உங்களுக்கு செம்மையாக கால் வலிக்குது. அப்படியே கபோர்டு செவுருன்னு மாற்றி பிடிச்சிட்டே ரெஸ்ட் ரூம் போயிட்டீங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டவல் மட்டும் விராப் பண்ணிட்டு வெளியே வரீங்க. ஜிம்மன் பாட்டு ஏய் என்னடி டவல் மட்டும் போட்டு வர, காலையிலேயும் மூடாக இருக்கா? செருப்பு பிஞ்சிடும் ஜிம்மன். ஆளை பாரு, அவன் வழியில் இருக்கா, உனக்கு மட்டும் இன்னும் அதுலேயே இருக்கா? ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகலடா எருமை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுக்கிறீங்க. ஜிம்மன் வந்து சிரிச்சிட்ருக்காரு. நீங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறீங்க. ஜிம்மன் வந்துட்டு ஏய் நீ பெட்டில் உட்காந்துட்டு ஸ்லோவாக ட்ரெஸ் போடு, நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறாரு. நீங்களும் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணுறீங்க. உங்கள் ரூம் டோர் வந்து நாக் ஆகிற சவுண்ட் கேட்குது. உங்களால் எஞ்சும் போக முடியல. நீங்கள் அங்கேயே உட்காந்துட்டு யாருன்னு கேட்குறீங்க. ஜாரா தான் வந்திருக்கேன்னு சவுண்டு கொடுக்குறா. நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஜிம்மன் கரெக்டாக ரெஸ்ட் ரூம்லேருந்து வந்துட்டு அவர் டோரை ஓப்பன் பண்ணுறாரு. ஜாரா பாட்டு அம்மா அவங்க 2 பேர்த்தையும் சாப்பிட வர சொன்னாங்க, வரோம் நீ போ அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அவளும் போயிடுறா. அதுக்கப்புறம் நீங்களும் சாப்பிட்டு 2 டேஸ் வந்து அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் கிளம்பி உங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக போகுது. குட்டி குட்டி ரொமான்ஸ், அப்பப்போ சின்ன சண்டை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு. ஒரு நாள் நீங்களும் ஜிம்மனும் வந்து உட்காந்துருக்கீங்க. நைட் டைம் மாடியில் தான் 2 பேரும் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் ஜிம்மனோட கையில் வந்து அப்படியே பிடிச்சிட்டு ஷோல்டரில் சாஞ்சிருக்கீங்க. ஜிம்மன் உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு சீரியஸாக இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்காக போனால, அவளை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா இந்தளவுக்கு ஹாப்பியாக இருந்திருப்பேன் நானே தெரில. அவள் என் லைஃப்பை விட்டு போனது ரொம்ப பெரிய நல்ல விஷயமா எனக்கு தெரியுது. அவள் மட்டும் போகலன்னா நீ எனக்கு கிடச்சிருக்க மாட்டல. நீங்கள் ஜிம்மனை பாட்டு ஆமாம் அப்படின்றீங்க. ஜிம்மன் சிரிச்சிட்டே என் லைஃப்பில் கிடச்ச ரொம்ப ப்ரீஷியஸான விஷயம், பொக்கிஷனா அது நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்களும் ஜிம்மனை வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஹாப்பி என்டிங். வீடியோக்கு அதை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிடுங்க. உங்கள் எல்லாரோட கமெண்ட்டையும் நான் பார்ப்பேன். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கடா. வாட்ஸ்அப் சேனல் லிங்க், இன்ஸ்டா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டைம் கிடைக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். Thanks for watching. Bye bye. Keep supporting us.